ஏ கைஸ், வேலூர்லேயே ரொம்ப காஸ்ட்லியான காஃபி குடிக்கிறதுக்காக எங்கே வந்திருக்கோன்னா பென்ஸ் பார்க் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே வந்து இங்கே வேலூர்லேயே ரொம்ப காஸ்ட்லியான காஃபி இருக்குங்க. ஸோ வந்து 150 ருபீஸ்ன்னு இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த 150 ருபீஸ்க்கு காஃபியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். மோஸ்ட்டாக காஃபி வந்து ஒரு 20-30லே கிடச்சிருது இப்போலாம். ஸோ வந்து 150 ருபீஸ் அவ்வளோ பெரிய ஒரு பிரியாணியே சாப்பிட்றலாம் 150க்கு. ஸோ வந்து ஒரு 150க்கு வந்து என்ன தராங்க காஃபியில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வேலூர் பென்ஸ் பார்க் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம லாபிக்கு போய்ட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அண்ட் வந்து ரொம்ப ஐப்போட்லாம் உள்ளே போகாதீங்க. ஸோ ஏன்னா ரொம்ப ஐப்லாம் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை, ஏதோ நார்மலாக இருந்துச்சுங்க. எல்லாத்துலேயுமே எங்களோட பிராண்டிங் இருக்குது பாருங்களா, பென்ஸ் பார்க்குன்ற பிராண்டு. டொமேட்டோ சூப்பு, கைஸ் என்னால் சவுண்டாகவும் பேச முடியாது. ஏன்னா வந்து சிட்டியில் வந்து இங்கே யாருமே சவுண்டாக பேச மாட்டேறேன், எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக காமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கத்திலாம் பேச முடியாது பிளாக் மேலே. ஸோ வந்து நான் அந்த காஃபி கேன்சல் பண்ணிட்டு கோல்ட் காஃபி வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. ஸோ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் இருங்க. ஓகே கைஸ், அண்ட் வந்து கோல்ட் காஃபி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த கோல்ட் காஃபி வந்து கோல்ட் காஃபி வித் ஐஸ்கிரீம் வந்து 200. ஸோ 200னா அந்த 200க்கு என்ன இருக்குன்னு பார்க்கறதுனா, இப்போ வேலூர்லேயே ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஹோட்டல் 4 ஸ்டார் ஹோட்டல். இந்த 4 ஸ்டார் ஹோட்டலில் 200 கொடுத்து காஃபி குடிக்கிறாங்க. அந்த காஃபியில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. ஸோ பாருங்கள். ட்ரை பண்ணலாம். இது வந்து கோல்ட் காஃபி வித் ஐஸ்கிரீம் இன் பென்ஸ் பார்க். ரெக்கார்ட் ஆகுது மாதிரி தெரியல, இருந்து பார்க்குறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. கசகுதுங்க. அண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்க சொல்ல மட்டும் லைட்டாக கசக்குச்சு. பட் குடிக்க ஒன்றுமே தெரியல. ஆனால் ஸ்லோவாக குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு நான் வந்து கோல்ட் காஃபி மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் குடிக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கோல்ட் காஃபி குடிக்கலான்னு வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அண்ட் வந்து குவான்டிட்டியும் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நானும் அவ்வளோ குடிக்க ட்ரை பண்ணுறேனால குடிக்க முடியல. ஸோ குவான்டிட்டி நிறைய இருந்துச்சு. நம்ம தந்தூரி சிக்கன் ரொம்ப காஸ்ட்லியாக 5000 பட் 2000 எதுனா ஃபுட் இருக்கா? 500 800 எல்லாமே அதுக்குள்ள இது பார்த்தீங்கன்னா பஃபே இருக்குது. நம்ம 1200 ருபீஸ் இருக்கு. பஃபே சொல்லுங்க ப்ரோ. பஃபே நம்ம பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பார்க்கில் வந்து வீக்கெண்ட்ஸ் பஃபே ஸ்பெஷல் பஃபே இருக்குது. 1200 ருபீஸ் 999 ப்ளஸ் டேக்ஸ் 1200 ருபீஸ் நெட். டேக்ஸோட சேர்த்து எவ்வளோ ஆகுது? 1120. 1120 சாரி 1100 ருபீஸ். டின்னர் ப்ரோ? டின்னர் சேம் ரேட் தாங்க. மல்லி வீக்கெண்ட்ஸ் பஃபே மட்டும் தான். டின்னருக்கு பஃபே இருக்குது? டின்னருக்கும் பஃபே இருக்குது. அது ப்ரைஸ் எவ்வளோ? அதே ப்ரைஸ் தான், 999 ப்ளஸ் டேக்ஸ் 1200 ருபீஸ். 1200 ருபீஸ் கிட்டத்தட்ட 300 ருபீஸ் டேக்ஸாகவே கட்டுறோம். ஆமாம் சார். பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பஃபே 400 ப்ளஸ் டேக்ஸ் 420 ருபீஸ். 420க்கு பஃபேல பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம், ரேட் 400 ப்ளஸ் டேக்ஸ். ஓகே. 399 ப்ளஸ் டேக்ஸ் 420 ருபீஸ். எப்படி ப்ரோ இது அட்ரஸ் சொல்லுங்க ப்ரோ? நம்ம பென்ஸ் பார்க் வெளியே தாங்க. நம்ம இது ரேஷன் ரேட் பச்சை பாஸ் பார்க்கில் இருக்காங்க. பச்சை பாஸ் பார்க்கில் பென்ஸ் ரெஸ்டாரண்ட் நீங்கள் தனியாகவே இல்லை, இது பென்ஸ் பார்க் கம்பெனிடா? எல்லாமே ஒன்று தாங்க. பென்ஸ் பார்க் தாங்க. ஓகே. இது அது பஃபே தாங்க. வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் போகணும் நாங்கள் பஃபே. வெறும் சண்டே சாட்டர்டே மட்டுமா வீக்கெண்ட்ஸ் பஃபே, லஞ்ச் டின்னர், டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் பஃபே இருக்குது. அண்ட் வந்து நான் அந்த 1000s வந்து எதனா ஃபுட் இருக்கான்னு கேட்டதுக்கு காரணம் என்னென்னா வந்து பென்ஸ் பார்க் இவ்வளோ பெரிய இடம் வந்து நார்மலாக வேலூரில் இருக்கவங்க வந்து இதை பார்த்துட்டு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேட்டேன். மற்றபடி 1000லன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பொஃபே மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து 1000 கீழே தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நார்மலாக ஒன் டைம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம்.
ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 மினிட்ஸ் உட்கார சொல்லியிருக்காங்க. ஏன்னா பில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கான். ஸோ நல்லா இருக்குங்க, வியூ நல்லா இருக்குது வந்து. ஸோ ரொம்ப லக்ஸுரியாக இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் லான்ச்லாம் இருக்குல்ல அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஓகே, நல்லா இருக்குது. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 250 இது வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் சேலஞ்ச். அண்ட் வீடியோ எதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். பட் வந்து உள்ளே எல்லாம் கைண்டாக இருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. அண்ட் ஸோ ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.